அது ஒண்ணும் இல்லம்மா, எங்க அம்மாக்கு வேற வேலையே இல்ல, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். சக்தி, நீ காசு கொடு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்கிட்ட ஏது காசு? உங்க அம்மா கொடுத்தாதான் உண்டு. ஏய், உங்ககிட்ட இல்லாம இருக்காதுன்னு எனக்கு தெரியும். என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறீங்க. இத்தனை வருஷத்துல ஒரு ரூபாயாவது என்கிட்ட கொடுத்திருக்கீங்களா? நான் கொடுக்கலன்னா என்ன இப்ப நீ பட்னியாவா கிடக்குற? ஓவரா பேசிட்டு இருக்க. கடுகு டப்பால தான் வச்சிருப்பல்ல, போய் எடுத்துட்டு வா போ. அதெல்லாம் செலவாயி போச்சு. 10 ரூபா கூடவா இல்ல? இல்லங்க, வச்சிருப்ப, போய் பார்த்து எடுத்துட்டு வா போ. என்னமோ சம்பாரிச்சு கொடுத்து வச்ச மாதிரி. என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த சாட மாடெல்லாம் என்கிட்ட வேணாம், போ போய் எடுத்துட்டு வாமா. என்கிட்ட இருந்தா கொடுக்க மாட்டேனா? வீட்டு செலவு அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா செலவாயிடுச்சுங்க. உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? உன் பிள்ளைக்கு மட்டும் மறைச்சு மறைச்சு காசை கொடுப்ப. போ போ போய் எடுத்துட்டு வா போ. எங்க அம்மா கொடுக்கற காசுல அங்கங்க சேர்த்து வச்சிருப்பா, அதான் எடுத்துட்டு வர சொன்னேன். என்னடி 20 ரூபா கொடுக்குற? இவ்வளவுதான் இருக்கு. உனக்கு விலைவாசி என்னன்னு தெரியுமா? டீ என்ன விலை விக்கிறது தெரியுமா? 15 ரூபா. இதுல பால்லாம் வாங்க முடியாது. நான் போய் டீ குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுட்டு வரேன்.